திரு மாகரலீஸ்வரர் திருக்கோவில் மாகரலுங்கிற ஊரில் காஞ்சிபுரத்திலிருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்தில் ராஜேந்திர சோழாவால் கட்டப்பட்ட நால்வரால் பாடல் பெற்ற தலம். இந்த புனித தலத்தில் நான் உங்கள் சந்திக்கிறேன். இந்த கோயில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்குது. நிறைய அருமையான விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய இருக்குது. வாங்க பார்க்கலாம். நாம் இப்போது இந்த அருமையான இடத்தை பற்றி தெரிஞ்சுக்க திரு சண்முக சுந்தர குருக்கள் அவர்களுடைய உட்கார்ந்துருக்கோம். இந்த இடத்துடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. யாரால் கட்டப்பட்டது? ராஜேந்திர சோழனாலே கட்டப்பட்டது. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இஞ்சி விளையும் காடாக இருந்த இடம். பக்கத்தில் ஆறுங்க செய்யார். ஆத்தங்கரை ஓரத்தில் கிழக்கால 3 கிலோமீட்டர் போனீங்கன்னால் வேணுபுரம். வேணுபுரத்தில் இந்திரனாலே உருவாக்கப்பட்ட அதிசய பலாமரம். வருஷம் பூராவும் காய்க்கக்கூடிய வரம்பெற்ற மரம். அப்பொழுது இருந்த பிராமணர்கள் தலையில் சிகை இல்லாமலும் பாதரட்சை போடக்கூடாது. தலையில் முழு பலாப்பழத்தை சுமந்துட்டு சிதம்பரத்துக்கு நடந்து போகணும். நடராஜருக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் ராஜாவுக்கு போய் சேரும். ராஜேந்திர சோழனுக்கு. ஆமாம். அப்படி இருக்கிற காலத்தில் இங்கே இருக்கிற அறியாத பிராமண சிறுவன் வயசானவங்க சிரமப்படுறது பிடிக்கல. அதனால் எல்லாருமே முறைப்படுது பழத்தை கொடுத்துட்டு வாங்க. நடந்து போகணும், காட்டு வழியாக போகணும். அதனால் நடந்து போயிட்டு பழத்தை கொடுத்துட்டு திரும்பி வரத்துக்குள்ளே இந்த அறியாத சிறுவன் அந்த மரத்தையே வேறு களைஞ்சி எரிய வச்சு சாம்பலாய். ஏன்னா ராஜா கேட்ட இந்த மரம் ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். அதாவது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது. அதனால் அந்த சிறுவன் அந்த மரத்தையே எரிச்சிட்டா இந்த சாம்பலாகி. அதனால் மறுநாள் இவங்களுக்கு போகிறதுக்கு வேலை இல்லைங்க. அதனால் என்ன பண்ணாங்க, சிதம்பரத்தில் ராஜாவுடைய ஆட்கள் போயிட்டு பழம் கேட்குறாங்க. பழமே வரலைங்க. நேரடியாக அந்த வேணுபுரம் போயிட்டு விசாரிச்சுக்குவோமா. ராஜாவுடைய ஆட்கள்கிட்ட அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, ராஜா கிட்ட போயிட்டு சொல்லிடுங்க பழம் வரலைங்க. ராஜாவுடைய உத்தரவுப்படி வில்லம்பு தயார் பண்ணிக்கோங்க. காட்டு வழியாக போகிறதுனாலே உடும்பு காட்டில் இருக்கும். கிடைச்சால் பிடிச்சின்னு போயிட்டு அரண்மனையை விட்டு அரண்மனையை தாண்டறதுக்கு பயன்படுத்திக்கிறது ராஜாவுடைய பழக்கம். அதனால் வில்லம்பு தயார் பண்ணிட்டு இந்த வேணுபுரம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற பொழுது இந்த சிறுவன் ராஜாவையே கேட்குறான், உங்களுடைய ஆட்களுக்கு சகல விதமான வசதிகளும் செஞ்சுருக்கீங்க, இங்கிருந்து வர வயசானவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை. அதனால் மரத்தையே நான் சாம்பலாக்கிட்டேன். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ராஜா பகலில் வந்ததுனாலே பொழுது சாயட்டும். ராத்திரி இருட்டின பிறகு அந்த சிறுவனுக்கு கண்ணை கட்டிட்டு ராஜாவுடைய ஆட்களை கூட அனுப்பி பொழுது விடிகிற ஊரில் அந்த சிறுவனுக்கு கண்ணை கட்ட ஒத்து விட்டுட்டு வந்துருந்து நாடு கடத்துகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் நடுப்புற விடி மாகரல், திருவள்ளூர் மாவட்டம், இது காஞ்சிபுரம் மாவட்டம். அங்கே பொழுது விடிஞ்சதுனால அந்த சிறுவனுக்கு கண்ணை கட்ட ஒத்து விட்டுட்டு ஆட்கள் திரும்பி வந்த பிறகு ராஜா அரண்மனைக்கு கிளம்புற பொழுது இந்த காட்டை கடந்து போயாகணும். இங்கே இஞ்சி விளையிற காடு. ஆமாம். இதை கடந்து போகலான்னு வர பொழுது இந்த காட்டிலே தங்கமயமான உடும்பு ரூபத்திலே சுவாமியை காட்சி கொடுக்குறார். சுவாமின்றது ராஜாவுக்கு தெரியாது. அந்த தங்க உடும்பை தான் பார்க்குறாரு. அது வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அடுத்து நம்ம போகணும் அப்படின்னு அவருடைய உத்தரவுப்படி ஆட்கள் அம்பை விடுறாங்க. அந்த அம்பை பார்த்துட்டு உடும்பாகப்பட்டவர் காடாக இருந்த புத்துக்குள்ளே போகுது. உடும்பனுடைய உடம்பு பூரா புத்துக்குள்ளே போயிட்டு உடும்பின் வால்தான் சுயம்பு லிங்கம். உடும்பனுடைய உடம்பு பூரா புத்துக்குள்ளே போயிட்டு உடும்பனுடைய வால் பகுதி சுயம்பு லிங்கம்.
நான் இதோட சேர்த்து இன்னொன்று என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, அந்த உடும்பு வந்து அந்த புத்துக்குள்ளே போன பிறகு இவங்க வந்து அந்த உடும்பை வந்து போய் பிடிக்கிறதுக்காக அது கொத்தி கொத்தி எடுக்கும்போது அதுலேருந்து ரத்தமாக வெளியில் வருது அப்படின்னு சொல்லி. இவங்க பிடிக்கிறதுக்கு அம்பு விடுறாங்க இல்லைங்களா, அதில் அம்பு ரத்தம் படுத்தோம்னா வருது. அது போயிடுது. ஆமாம். அப்புறம் உடம்பு இன்னும் போன தோண்டி அப்புறம் எடுக்கும்போது மேலே வால் தான் உங்களுக்கு நிற்கும். ஆமாம். அந்த வால் பகுதியில் ராஜாவாலே விடப்பட்ட அம்பு பட்டு ரத்தம் தெரிச்சு மகாராஜாவுடைய கண்ணில் பட்டு பார்வை இழந்துடுற. பார்வை இல்லாமல் அரண்மனைக்கு எப்படி போகிறது ம் அப்படின்ட்டு ராஜா தியானம் பண்ணுற காலத்தில் இந்த ஸ்தல விநாயகர், பொய்யாமொழி விநாயகர் அசரீரி வாக்கு கொடுக்குற. ம் நீங்கள் வந்து சுவாமியை துன்புறுத்தினதுனாலே அவருக்கு க்ஷேத்திரம் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த சுவாமியினுடைய விமானம் கோபுரம் வந்து யானையினுடைய பின் பகுதியாக இருக்கணும். ம் சமஸ்கிருதாக்கத்திலே கஜபிருஷ்ட விமானம், ஆ தமிழிலே தூங்கானை மாடு. அந்த மாதிரி கோபுரம் கட்டி கோவிலில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு மகாபிஷேகம் பண்ணுற பொழுது எலுமிச்சம்பழம் பூஞ்சி அபிஷேகம் பண்ணுவாங்க. ம் அந்த எலுமிச்சம்பழத்தின் விதை சுவாமி மேனிலிருந்து கோமுகத்து வழியாக பின்னாடி விழுந்து அதுவே மரமாகி அதில் பழுக்கிற முதல் எலுமிச்சம்பழத்தை சுவாமிக்கே அபிஷேகம் பண்ணிட்டு அரண்மனைக்கு போகணும். அதுதான் ஸ்தல விருட்சமாக விளங்கணும். அப்போ தான் இந்த ராஜா கேட்குற, ம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வந்த இடத்துல அந்த சிறுவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். ம் வயசானவங்க கிட்ட பொருள் கேட்டால் கொடுப்பாங்களா, அதே மாதிரி பார்வை இல்லாமல் அரண்மனைக்கு போனால் மரியாதை கிடைக்குமா, அதனால் எனக்கு முதல்ல பார்வையை கொடுக்கும். அரை பார்வையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஊருக்கு போயிட்டு சுவாமிக்கு உண்டான பொருட்களை எடுத்துன்னு வந்து கோவிலை கட்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு நான் திரும்புகிற காலத்தில் புத்திர பாக்கியத்தோடு திருமணம் ம் அப்படின்னு விநாயகர்கிட்ட ராஜா விண்ணப்பம் வைக்கிறாருங்க. எல்லாமே உங்களுக்கு நடக்கும்னு விநாயகருடைய அசரீரி வாக்குப்படி க்ஷேத்திரத்தை கட்டிட்டு அவர் திரும்பினார். இந்திரனும் தாரையும் தன்னுடைய அகம்பாவத்தினாலே சக்தியை இழந்து சுவாமியிட்டிருந்து வரத்தை பற்றி உருவாக்கிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம். குளத்தில் குளிச்சுட்டு அங்க பிரதட்சணம் பண்ணுறது பழைய ஐதீகம். ம் வந்து ராஜாவாலே விடப்பட்ட அம்புப்பட்ட இடத்திலே தழும்பாக இருக்கிறது. ம் திருஞான சம்பந்தருடைய ஞான பார்வைக்கு தெரிஞ்சு. ம் அதனால அடிப்பட்ட பக்தர்களாக இருந்தாலும் உடனே அவளுக்கு நிவர்த்தி ஆகணுங்கிற கருத்தை வச்சு திருஞான சம்பந்தர் வினை தீர்க்கும் பதிகம். ம் இந்த தேவாரத்திற்கு முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள், முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், திருமண தடை, புத்திர பாக்கியம், சித்த பிரம்மை, செய்வினைகள் காரணம், மற்ற குடும்பத்தில் உள்ள வினைப்பயன்கள் எதுவாக இருந்தாலும் உடனே தீரணுங்கிறது தான் சம்பந்தருடைய பதிகம். புஸ்தகம் கொடுத்துருக்கிற நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கலாம். இங்கே வந்து முருகன் யானை மீது அமர்ந்திருக்கிறார். அப்படிங்களா? எதனால? காரணம் இல்லை, திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையினுடைய திருமண கோலம் நடந்த இடம். அதே காட்சி இங்கே வந்து கொடுக்கணுங்கிறது இந்திரனுடைய வேண்டுகோள். முருகனை பார்த்தீங்கன்னா கருப்பு யானையில் இருப்பார், ம் வெள்ளை யானை இருக்காதுங்க. ம் பக்கத்தில் தெய்வ யானை இருக்க மாட்டாங்க, கையில் வேல் இருக்காது. இந்திரனா முருகனான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ம் முருகன் தான் அப்படிங்கிறதுக்கு காரணம் பக்கத்து ஊரில் கடம்பநாதர், காசிக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரம். ம் கடம்பநாதர் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே சுவாமியுடைய உத்தரவுப்படி முருகன் மட்டும் வந்தார். மலையன் மாகரன் 2 அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக. ஓஹோ. அப்போ தெய்வ யானை வர முடியுங்களா? அதனால் அவர் ஒண்டி வந்தார். அந்த வேல் வந்து மாகரன்ற அசுரனை இங்கே வதம் பண்ணதுனாலே திருமாகரல் ஊருக்கு பேர். ஓஹோ. மாகரம் சமஸ்கிருதாக்கம், தமிழாக்கம் இடுபு, திருமாகரல் ஈசர். அப்போ அந்த அசுரர்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? பாருங்க, ஆ மலை மாகரன்ற அசுரனை இங்கே வதம் பண்ணிட்டு மலையன்ற அசுரனை மலையாங்குளம் ஆ. அந்த ஊர்லேயே வதம் பண்ணிட்டு
8 கிலோமீட்டர் கிழக்கால போனீங்கன்னால் இளையனார் வேலு. ம். அந்த வேல் அழைச்சிப்போ அந்த ஊரில் விழுந்து போயிடுது. அந்த ஊரில் இந்த முருகன் பாலமுருகனாக ஐக்கியமாயிட்டார், ஸ்தாபிதமாயிட்டார். அதனால் இங்கே வந்து அசுரரை வதம் பண்ணதுனாலே ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வ யானையோட மயில் வாகனத்திலே வடக்கு நோக்கி இருக்கும். கிழக்கு நோக்கி இருக்கிற முருகனுக்கும் வடக்கு நோக்கி இருக்கிற முருகனுக்கும் வேறுபாடு என்ன? ஆ. கிழக்கு நோக்கி இருக்கிற முருகன் சாந்த சுரூபம், வடக்கு நோக்கி இருக்கிற முருகன் உக்ர சுரூபம். அப்படின்னா உக்ர சுரூபத்திற்கு காரணம் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம். தேவர்கள், முனிவர்கள், அசுரர்கள், ரிஷிகள், ஞானிகள் வதமான இடமாகவோ அல்லது முக்தி அடைஞ்ச இடமாகவோ இருந்தால்தான் வடக்கு நோக்கி இருப்பார் முருகன். அப்போ தான் அந்த உக்ர ரூபத்தில் இருப்பார். காட்சி விட உங்களுக்கு அதாவது நம்ம இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பேச்சில் ஆரம்பித்து நீங்கள் எனக்கு வரலாறு அப்படிங்கிறது எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. நீங்கள் நம்ம எப்போவுமே இப்போ இருக்கிற இந்த காலத்தில் சுருக்கமாக சொல்கிறது வேறு, பெருசாக தெரியாத அளவுக்கு இருக்கிறவங்களுக்கும் அரைகுறையாக தெரிஞ்சவங்களுக்கும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஆமாம், காஞ்சிபுரம்னா வேறு, வேலூர்னா வேறு, இந்த ஊர்னா திருவள்ளூர் வேறு, எல்லாம் வேறு வேறையாக நாங்கள் பார்த்து அதாவது தெரிஞ்சுக்கிட்டு பழகிட்டோம் நமக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எல்லாமே பின்னி இருக்குது, எல்லாமே ஒரே ஊர், ஒரே நாடு, ஒரே மண். ஆமாம், உங்களை மாதிரி இன்னும் தெரியாத சில மனுஷாளுக்கும் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நாம் வரலாறு முழுமையும் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாம் எனக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து 4 தலைமுறையாக இருக்கிறேன். ம். 4வது தலைமுறை என்னோட முடியும். அடுத்த கட்டம் வரமாட்டாது, வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களை மாதிரி சொல்கிற விஷயத்தை பொறுத்து தான் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறை என்னன்னா, நம்ம பழைய ப்ரோக்ராம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதாவது ஃபோனில் அந்த சோஷியல் மீடியாவில் வருதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. வயசானவங்க அப்படி தான் இருக்காங்க. ஆ. வயசானவங்க இருந்தாங்க. ம். கோவில் பக்கத்தில் தானே இருக்கே, எப்போ வேணாலும் சாமி போய் பார்த்து அவ்வளோ பெரிய வரலாறா நம்ம ஊர் கோயில். நம்ம ஊர் கோவிலுக்கே. அப்போ மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறது? இது எல்லாருக்கும் புரியணும். புஸ்தகம் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வரலாறு சுருக்கமாக இருக்கும், முழு விபரம் இருக்காதுங்க. இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த நேரத்தை ஒதுக்கி வரலாறை வந்து இவ்வளோ அழகாக நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, அதுதான் கண் விழிப்பு. சுருக்கமாக சொல்லலாங்க. அது வந்து இல்லை நீங்கள் சொன்னது சரியாக இருக்குது, இதுதான் விளக்கமாக இருக்குது, எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் இருக்குது. நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய முன்னோர்களுடைய கதை, அந்த பயணங்கள், இது எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முருகனை பாருங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பார்க்கலாம்.